ஹாய், வெல்கம் டு ராம்ஸ்கூப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கிறது பெட்டர். சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கிறதே மேல். இந்த ம், இந்த ஒரு வாழ்க்கை தத்துவம் வந்து அரசியலிருந்து எப்படி நம்ம வாழ்க்கை பாடம் படிக்கலாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று. இது வந்து நான் ரொம்ப டீப்பாக யோசித்தேன். உண்மையிலே இவங்க பண்ண தவறுகளை பாருங்க. ஹவ் இட் ஹஸ் அஃபெக்டட் சொல்லிட்டு. இப்போ காங்கிரஸ் 5 சீட்ல வின் பண்ணாங்க. வின் பண்ணது மாத்திரம் சொல்றேன். எல்லா பார்ட்டியும் வின் பண்ணதை மாத்திரம் சொல்றேன். கண்டெஸ்ட் பண்ணது வேண்டாம் நமக்கு. 5 சீட் வின் பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். டிஎம்டிகே நம்ம அண்ணன் விஜயகாந்த் கட்சி ஒரு சீட்ல வின் பண்ணாங்க. விசிகே 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, ஐயுஎம்எல் 2. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே அவங்க சொந்த சின்னத்தில் நின்னாங்க. நல்லா கவனிக்கணும். சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாங்க. ஓகேங்களா? மதிமுக, அதாவது எம்டிஎம்கே, நம்ம அண்ணன் வைகோ கட்சி 2 சீட் ஜெயிச்சாங்க. கேடிஎம்கே, அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு சீட் வின் பண்ணிக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி ஒரு சீட் வின் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2-1, 3-1, 4 இவங்க இவங்க மொத்தத்தில் எம்டிஎம்கே 2, கேடிஎம்கே 1, மனிதநேய மக்கள் கட்சி 1. இவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. இந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால இவங்களுக்கு நம்ம தம்பி விஜய் ஆட்சியில் ஒரு மந்திரி பதவியோ இல்லை ஒரு ஆட்சியில் ஒரு பங்கோ அதிகாரத்தில் பங்கு கிடைக்காம போயிடுச்சு. உண்மையிலே கிரேட் லாஸ் யாருக்குன்னாக்க கண்டிப்பாக அண்ணன் வைகோவுக்கு தான். ஒரு ஒரு சீனியர் பொலிட்டீஷியனு. ஓகேங்களா? அந்த வாய்ப்பு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, அவங்கவுங்க நம்ம சின்ன கட்சியோ பெரிய கட்சி நம்மளே நம்ம மதிக்கலைன்னா எப்படி நம்ம அடுத்தவங்களை நம்மளை மதிப்பாங்க? என்றைக்குமே அந்த ரெசிலியன்ஸை விட்டுறக்கூடாது. நம்மளோட தனித்தன்மை இழந்துடக்கூடாது. அடுத்தவன் சின்னத்தில் போய் நின்னா இதான் நிலைமை. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது. ஆமாம், மனிதநேய மக்கள் கட்சி ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இனிமே எந்த காலத்திலும் நாங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் அப்படின்னு. ஏன்னா ஐயோங்களுக்கு இப்போ ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு. இவங்க போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு மினிஸ்டர் கிடைச்சி ஒரு சீட்டாக வின் பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு எம்எல்ஏக்கு பெரிய வேல்யூவாக இருக்கு. அது காலம் கடந்து ஞானம் பாருங்க. சரி, இப்போ ஐயோஎம்எல் பற்றி ஒரு சின்ன வரலாறு. 1948 கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திமுக 1949 தான் வந்திருக்கு. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி, திராவிட கழகம், அதுக்கப்புறம் திமுக 1949. ஆனால் ஐயோஎம்எல் 1948, ஒரு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ திமுக ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க திமுக கூடயே தான் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க 26 எலெக்ஷன் வரைக்கும். நடுவில் டிஎம்கே பிஜேபியோட போச்சு பாருங்க. அப்போ மாத்திரம் இல்லை. அதாவது 1999 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், 2001 அசம்பிளி எலெக்ஷன், இந்த 2 டயத்தில் மாத்திரம் பிஜேபியோட திமுக போனதுனால அவங்க வந்து கூட்டணியில் இல்லை. மற்றபடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஐயா கலைஞரோ அண்ணன் ஸ்டாலினோ அமைச்சர் பதவியோ எதுவும் கொடுக்கல. மிஞ்சி போனால் அந்த ஏதாவது வாரியங்கிரியம் சலுகைகள் கொடுத்து அப்படியே முடிச்சிட்டாங்க. இதில் அண்ணன் வைகோ நம்ம தம்பி விஜய் அவர் வீட்டுக்கு வரும்போது இந்த ரசிகர்லாம் விஜய் ஃபேன் சொல்லுவாங்க தெரியுமா, அவரை பார்த்தா போகிறோம், எனக்கு ஒரு தொட்டு பார்த்தா போகிறோம், அந்த ரேஞ்சுக்கு எக்ஸைட் ஆனார். அது என்ன காரணம்னாக்க தனக்காக இல்லை, தன் பையனுக்காக. ஏன்னா துரை வைகோவுக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கணும்னு எந்த அப்பாவுக்கும் இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளை பாசம் இருக்கே, அது மோஸ்ட் பவர்ஃபுல்லான திங். அது நம்மளை என்ன எக்ஸ்டென்ட்டுக்கும் கொண்டு போகும். அது வந்து தான் மிஸ் பண்ணிட்டோம்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி டிவிகேவும் இப்போ மேபி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிவிகே கூட கூட்டணி போகலாம். ஏன்னா துரை வைகோவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வேணும். அண்ட் துரை வைகோ இஸ் அ டீசன்ட் பர்சன். ஒரு அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஒரு டீசென்ட்டு, வெல் எஜுகேட்டடு. ஓகேங்களா? இந்த அடாவடி பாலிடிக்ஸ் அவருக்கு செட் ஆகாது. ஸோ விஜய் இஸ் த ஐடியல் சாய்ஸ், எந்த டவுட்டும் கிடையாது. மேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட்டணி வச்சாங்கன்னாக்க வைகோ எம்பி ஆனார் அப்படின்னாக்க உண்மையிலே டிவிகே மிகப்பெரிய பலம். இஸ் அ குட் பார்லிமெண்டேரியன், நோ டவுட். வைகோ வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். பார்லிமெண்ட்டில் சும்மா சிதற விடுவார். நம்ம அந்த வடிகால எல்டிடி பீரியட்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக பேசுவார். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னாக்க,
இந்த திமுகட்ட பணம் வாங்கிட்டு, அதிமுகட்ட பணம் வாங்கிட்டு, அவங்க ஏதோ குடுக்குற சலுகைகள வாங்கி டெண்டர வாங்கிக்கிட்டு, நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சதோ நோக்கத்த மறந்துட்டு, ஓகேங்களா? கட்சி அடகு வச்சு, அவங்க சின்னத்துல நின்னு எலக்ஷன் வரும்போது மாத்திரம் முழிச்சுக்கிறது, மத்த நல்லா படுத்து தூங்குறது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா இந்த மாரி விளைவுகள் தான். அது திமுக ஒரு நல்ல ஒரு உதாரணம். இனிமேல இந்த சின்ன கட்சிகள் சின்ன கட்சிகள் மாத்திரம் இல்ல. பிசினஸ் பீப்பிள், நம்ம பர்சனல் லைஃப் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த அடுத்தவன் ட்ராப்புக்குள்ளார எங்கேயோ நல்லா சுகமா இருப்போம். ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம். ஏதோ கம்மி சம்பளமா இருந்தா அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நெனச்சோம் வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு என்னைக்குனாலும் குழி தோண்டு தான். நம்ம ரொம்ப சுகமா இருக்கும்போது நம்மள திடீர்னு வெளிய தள்ளிருவான். அப்ப பார்த்தீங்க என்ன பண்ணணும்னே தெரியாது. போராட்ட குணம் போயிடும். சோம்பேறி ஆயிடுவோம். ஸோ சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கிறது பெட்டர். பாய்.